திரு பாபு முறையில் நம்முடைய இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆட்சிக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருக்கு, எனவே 200 இடங்கள் என்பதை நிச்சயமாக வெல்வோம் அப்படின்றாங்க கனிமொழி. எப்படி பார்க்குறீங்க? நம்ம வழக்கமாக ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவீங்க, அவங்க என்ன அதையே பாசிட்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கேக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்குது, அதனால் எண்ணிக்கை வரும். இல்லை, சொல்லாடலை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பேசியே வளர்ந்த கழகம், பேசியே ஆட்சியை பிடித்தவர்கள். அதனால் அவர்களுக்கு புது புது வார்த்தைகளை கண்டுபிடிப்பார்கள். புது வார்த்தைகளை கண்டுபிடித்து மக்களின் மனதை மாற்றுவார்கள், மூளைச்சலவை செய்வார்கள். அதில் கை தேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை. அதனால் அதே போல் இந்த வார்த்தை கையாடலாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். 2026 நெருக்கடி யாருக்கு என்று சொன்னால் ஆப்வியஸ்லி திமுகவிற்கு தான். காரணம், சொன்ன 513 வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதே அது ஒரு நெருக்கடியாக அவர்களுக்கு இருக்கும். நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சொல்லி மீண்டும் மக்களை சந்திக்கிற போது மக்கள் கேட்கிற கேள்விகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த நெருக்கடி அவர்களுக்கு இருக்கும். கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பதவி கிடைக்காத பன்னெடுங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி அந்த மட்டத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அரசியலை முன்னெடுப்பவன் நான். மேல்மட்ட அரசியலை பெரிதும் மதிக்காதவன், விரும்பாதவன். அந்த எண்ணத்திலிருந்து பார்க்கிற போது மிகப்பெரிய மனக்குமுறல் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னெடுங்காலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களுக்கு இருக்கிறது. அந்த நெருக்கடியை அவர்கள் சமாளிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி தான். அதிமுக காரங்களுக்கு தான் வேலை நடக்குதுன்னு செயற்குழுவில் ஒருத்தர் பேசுறதா சொன்னாங்க, அதை சுட்டி காட்டுறீங்களோ? புரியல. திமுக செயற்குழுவில் அதிமுகவினருக்கு தான் வேலை நடக்குது இந்த ஆட்சியிலன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதாக பத்திரிகை செய்திகள் வந்து. இல்ல, உண்மை அது. என்னன்னா எப்படி சொல்றேன்னா, அது உண்மையாக இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், என்னுடைய நண்பர், உயர்நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன். ஒரு பெரிய ஃபைல் வச்சிருக்கிறாரு. என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறேன். ஒன்று, உங்கள் கவர்மெண்ட்டில் கூட நிறைய பேப்பர் நான் சாதித்தேன், எல்லாம் பேப்பர் தான் கொடுத்துருக்கணும், ஒரு வேலை நடக்கலை அப்படி என்று ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி இருக்கிறது. அப்போ ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு? உங்க நிர்வாகிகள்கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? இல்ல, அது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த தேவையும் இல்லை, எழுவில்லை. அதற்கு உண்டான எனக்கு தேவையில்லை. அதனால எனக்கு அதை பற்றியான எனக்கு எந்த விதமான புரிதலும் இல்லை. அதே போல இந்த கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கருத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிலவி கொண்டிருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில, ஒரு பேரெடுத்த ஒரு பத்திரிகையில ஒரு கருத்து படம் போட்டிருக்கிறாங்க. 200ன்றாங்க, 230ன்றாங்க, மொத்தம் நாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணி ஆட்சியை பத்தி எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லி அந்தந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிறத்தில் உள்ள அந்த துண்டை போட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிறது. உதயநிதிக்கு புதிதாக அவர்களுக்கு அடுத்தடுத்த பதவி வழங்கி கொண்டிருப்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு ஒரு மனக்குமுறல் நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இருக்கலாம், அந்த பதவிகளை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமானால் இருக்கலாம். தவிர நிச்சயமாக ஒரு அரசியல் இயக்கத்தில் இருப்பவர்கள், பன்னெடுங்காலமாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், தனக்கு பின்னால் இருப்பவர்கள் தன்னை முந்தி செல்வதை எந்த அரசியல்வாதியும் விரும்ப மாட்டான். இதான் உண்மை, நிதர்சனமான சிக்கல்கள் இருக்கின்றன. இது போல இருக்கிறது. அதே போல இன்றைக்கு ஒரு 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக அதிமுக அரசாங்கம் எப்படி 10 ஆண்டுகளில் வாங்கிய கடனை இந்த 3.5 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் வாங்கி இருக்கிறது. மிகப்பெரிய கடன் சுமை தமிழகத்தினுடைய மக்களின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடி இருக்கிறது. இது போன்ற நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிற போது நிச்சயமாக வருகின்ற 2026 ஆண்டு தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நெருக்கடி. எங்களுக்கு துளியும் நெருக்கடி கிடையாது. ஏன் கிடையாது என்பதையும் நான் உங்களை சொல்லிவிடுவது கட்டாயம் இருக்கிறது. 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் இருந்திருக்கிறோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2011 22 வரையில் 10 ஆண்டு ஆட்சி இருந்திருக்கிறது. இப்ப இந்த 3.5 ஆண்டுகளிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் மனநிலை இருக்கிற போது 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறோம். மிகப்பெரிய மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சூழ்நிலையையும் மாற்றி 75 இடங்களிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது. 1.7% அந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் நாங்கள் ஆட்சி கட்டில எழுந்திருக்கிறோம். ஆமா, அதனால மிகப்பெரிய நெருக்கடி 2026 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கிறது. 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி கட்டில இருந்த போதும் எங்களுக்கு 75 இடங்கள். தேர்தல் முடிவை நீங்க மறந்துட்டீங்களேன்றாங்க கனிமொழி. அவங்களும் 21 சொன்னாங்க, 24 என்ன வந்துச்சு? இப்ப 12% வாக்கு சரிவை அதிமுக சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் திமுக. அதாவது 24 தேர்தலில் திரும்ப நான் நம்ம தொலைக்காட்சியில் நான் பதிவு பண்ண விஷயம் தான் திரும்ப நான் சொல்றேன். 2024 தேர்தலிலே யார் பாரத பிரதமர் என்று அதிமுக நிர்ணயம் செய்யவில்லை. எந்த தேசிய கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை. அந்த தேர்தல் பாரத பிரதமருக்கான தேர்தல். மாறாக 2019 ஆண்டு நடந்த
நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழகத்திலே 23 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போதுமான எண்ணிக்கை இருந்தது. ஆனால் அப்போது தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதற்காக மக்கள் எங்களுக்கு பெருமாறின 9 இடங்களிலே எங்களை வெற்றி பெற வைத்து, இப்ப நம்ம வெற்றி மட்டுமே பேசல, 2021 வாக்கு சதவீதமா நீங்க ஒண்ணு குறிப்பிட்டீங்க இல்லையா, அந்த வாக்கு சதவீத சரிவை பத்தி அவங்க பேசுறாங்க. நான் இன்னொரு நீங்க ஒரு 5 சப்ஜெக்ட் முக்கியமா சொல்லிருக்கீங்க, எதெல்லாம் திமுக நெருக்கடி, அதை விவாதிப்போம் நிச்சயமா. ஒரு புள்ளி வந்து வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றினாங்க இல்லைன்னு ஒன்று வரும், கூட்டணியை தக்க வைக்கிறது அவங்களுக்கு நெருக்கடியா மாறும், அப்புறம் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்திகள் அப்படின்னா அப்புறம் கூட்டணி ஆட்சி எல்லாம் இருக்கு. இப்ப அவங்க ஒரு விஷயம் என்ன சொன்னா ப்ரோ இன்கம்பன்சின்னு திரும்ப கனிமொழி குறிப்பிடுறாங்க. அதுக்கு இப்ப சமீபத்திய தேர்தல் முடிவுகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது ஹரியானாவோ மகாராஷ்டிராவோ, அப்ப இங்கெல்லாம் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஜார்க்கண்ட் வரைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது திமுகவும் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் அதை உறுதியா நம்புறாங்க. ஏன்னா கடைசியா வந்திருக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்ட் 2024 221 சட்டமன்ற தொகுதிகளில் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு அவங்க சொல்றாங்க. அது ஏன் சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறேன். அதாவது சமீபத்தில் கழகம் தொடங்கி இருக்கிற சகோதரர் விஜய் கூட ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்களுடைய இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அதிமுகவும் திமுகவும் 12 காலமாக அரசியல் இருக்கிறது, பல தசாப்தங்களில் கடந்து வந்திருக்கிற ஒரு இயக்கம். அது மீண்டும் ஆட்சி கட்டிலில் வர வேண்டும் என்ற நிலை எந்த விதமான தப்பும் கிடையாது, அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் நாங்கள் ஆணவத்தோடு தான் சொல்கிறோம், நாங்கள் இருமாப்போடு தான் சொல்கிறோம், 200 தொகுதிகளை நாங்கள் வென்றெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இதுதான் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கும். தமிழக மக்கள் இப்போ ஜெனரலாவே அவங்களுக்கும் தெரியும், தமிழக மக்கள் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எது வேணா பண்ணுங்க, ஆனால் ஆணவத்தோடு எங்களிடத்தில் வந்து நீங்கள் வாக்கு கேட்க கூடாது என்கிற மனநிலையில் இருப்பவர்கள் தமிழக மக்கள். நீ என்ன வேணா பண்ணும், ஆனா நீ எங்கிட்ட வாக்கு உங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்களேன். எப்படி உங்கள் தலைவர்களிடம் எடுத்துக்கொண்ட வாசகமா வச்சுப்போமே, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிலே இல்லைன்னு ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டாங்க. எதிரிகள் இல்லை என்பது எங்களுடைய அரசியல் எதிரிகளை, மாறாக மக்களை நாங்கள் சாமானியமாக நினைத்ததில்லை. ஆனால் இப்போது இவர்கள் சொல்வது மக்களை சாமானியர்களாக, மக்களை துச்சமாக நினைக்கக்கூடிய பேச்சு. ஆணவத்தோடு நாங்கள் சொல்கிறோம். யார் ஓட்டு போடுவா உங்களுக்கு? எங்களுக்கு எதிரிகளோட இருக்காங்கன்னு அவர் நம்பிக்கை. நிச்சயமா அது ஆணவத்தினுடைய உச்சத்தின் பேச்சு நான் சொல்றேன். நான் அது அப்படி பேசக்கூடாது சார். நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுங்க, அது உங்களுடைய. ஆனால் மக்கள், தமிழக மக்களுடைய மனநிலைமை அந்த மாதிரியா பேச்சுக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நீ ஓட்டு கேட்க வரும்போது என்கிட்ட நீ கையெழுத்துக்கு முன்னோம் வண்டியில நின்று எத்தனை உருப்பட மாட்டேன், நீ இறங்கி வா, என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவான். இன்னைக்கு வரைக்கும் அதான் பண்ணிருக்காங்க. ஏனென்று சொன்னால் நான் அந்த களத்தில் கனிமொழி அவர்கள் குறுக்கிட விரும்புறாங்க. அதுதான் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு ஆணவ பேச்சு மக்களிடத்தில் ஈடுபடாது. அது என்னன்னு கேட்றோம், அது என்ன பேச்சு நம்ம கேட்றோம். எஸ், கனிமொழி குறுக்கிட விரும்புறீங்க. எஸ் சார், ஒரு உதாரணத்துக்கு சாதாரணமா ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு போனோம்னாலே ஒரு இலக்கு வச்சிருப்போம், இதுதான் முடிக்கணும், இப்படி இவ்வளவு மார்க் வாங்கணுங்கிறது. இது வந்து ஆணவ பேச்செல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு ஒரு இலக்கு வைக்கிறாங்க, செயற்குழு கூட்டி ஒரு இலக்கு கொடுக்குறாரு எங்க தலைவர். 200 தொகுதிகளை நம்ம வின் பண்ணி ஆகணும், அதற்கான உழைப்பை நம்ம இத்தனை வருஷம் போட்டிருக்கிறோம், அதற்கான நலத்திட்டங்களை மக்களுக்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும், ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு போர்ப்படை வீரராக அறிந்திக்கணும், 200 வின் பண்ணணும்ங்கிறது வந்துட்டு அது வந்து ஆணவ பேச்சு கிடையாது. எங்களுடைய செயற்குழுல கூட்டணியை பத்தி பேசக்கூடிய நிர்பந்தம் அங்க ஏற்படாது. அதை வந்து கூட்டணி தலைவர்களோட தர்மத்தோட பேசுறதுதான் வந்து நியாயமான ஒரு அரசியல் பார்வையை நாங்க பார்க்க முடியும். அதை செயற்குழுல டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கான பர்மிஷன் வாங்கறதுக்காக தான் செயற்குழு நடத்தணும். நாங்க பேசி முடிவெடுப்போம், அதற்கான ஒப்புதல் உங்களுக்கு தேவைன்றதா அப்படிதான் எடுத்துட்டு போவாங்களே ஒழிய கூட்டணியை பத்தி கூட்டணி தலைவர் இல்லாத ஒரு மேடையில பேசுவது அது அநாகரிகமற்ற செயல். அதே மாதிரி இலக்கு தான் நாங்க வைக்கிறோம் ஒழிய இதுல இருமாறுக்கோ திமுறோ அதெல்லாம் எந்த பேச்சுமே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சா நீங்களும் இலக்கு வச்சுட்டு அதை நோக்கி ஓடுங்க. நீங்க முதல்ல கட்சியை பலப்படுத்துங்க சார். உங்களுக்கு கூட இருக்க கூட்டணி மக்களே வந்துட்டு உங்களுக்கு ஆதரவா இல்ல, உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. முதல்ல உங்க வீட்டு சொந்த பிரச்சனையை முடிச்சு அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து நீங்க வந்து நியாயம் பேசுறது சொல்லுங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களை பத்தி நான் எதுவுமே சொல்லல. சரி, விஜய் அந்த இலக்கை நிர்ணயிக்கிறதா இருமாட்டுன்றாங்க. இல்ல அந்த சப்ஜெக்ட் தயவு தவறான புரிதல். ஓகே, திரு விஜய் புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப ஆணவத்தனமான பேச்சு பேசக்கூடாது. அவருக்கு பதில் கொடுக்கிறதுக்கு யார் கொடுக்குறாங்க? இவங்க பேர் இருக்கக்கூடிய மகளிர் அணி செயலாளர் என்ன சொன்னாங்க? விமான நிலையத்தில் நாங்கள் ஆணவத்தோடு தான் சொல்கிறோம், ஆனால் 200 இடங்களுக்கு மேல அதுதான் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க 200 இடம் 237 கூட நீங்க ஜெயிச்சுக்கோங்க வேணாம்னு சொல்லுங்க. ஆனால் ஓட்டு போடக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்? பொதுமக்கள், சாமானியர்கள் இருக்கிறார்கள். அவங்க கிட்ட நீங்க ஓட்டு போடலனா கூட நான் ஜெயிச்சிருவேன்ற பேச்சாது நான் பாக்குறேன். நான் அதை நாங்க ஆணவத்தோடு நாங்க சொல்றோம். அதை தாண்டி இல்ல மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை சொல்றது அவங்க சொன்னதுமே கூட எங்க பின்னாடி மக்கள் இருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையில நான் பேசுறேன் சொல்றதும் மக்கள் மத்தியில தானே போகுது. பொதுமக்கள்ல பிரஸ் மீட்ல தானே சொன்னாங்கன்றீங்க நீங்க. ஆமா, பத்திரிகையாளர் சந்திப்புல தான் பேசுறாங்க. இல்ல அந்த மாதிரி சார் நீங்க எப்படினா எடுத்துக்கோங்க சார். என்னுடைய புரிதல் நான் சொல்றேன். நான் திரும்ப நீங்க அப்படி தான் பேசணும்னு சொல்லுங்க. நான் உங்களை கேட்க முடியாது. ஆனால் இப்ப நம்ம இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நம்ம தொலைக்காட்சி தான் பார்த்தேன். நான் கொளத்தூர்ல பேசுறாரு. ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது.
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அரசியலும் உங்களுக்கு நெருக்கடி தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் அரசியல் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த 513 தேர்தல் வாக்குறுதிகளுக்கு பின்னாலும் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்கிற, மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற அந்த அரசியல் தான் இருந்திருக்கிறதே தவிர உங்களுக்கு வாக்குறுதிகளா சொல்றது எல்லாமே ஏமாற்றுவது அப்படின்னா எல்லா கட்சிகளும் வாக்குறுதிகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைவேற்றலாம் ஏமாத்துறதா? நிறைவேற்றலாம் நிச்சயமா. நிறைவேற்றல் வாக்குறுதிங்கிறது நான் செய்ய போறேன், எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க. தேர்தல்ல அவங்க வந்து என்ன சொன்னோம், என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லாமல் என்ன செஞ்சிருக்கோம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீங்க அதே போல அவங்க என்னென்ன செய்யல அப்படிங்கிற பட்டியலை நீங்க கொடுத்தீங்க. சொல்லுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது என்பதை அதை நான் இன்னும் வேற விதமாவும் பார்க்கிறேன். நான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி என்ன சொல்றாரு, நானும் கிறிஸ்துவன் தான் சொல்றாரு பாத்தீங்களா? அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. நீங்க ஒரே லைன் நிறுத்திட்டீங்க பாருங்க. அது அவரை கோட் பண்ணா மொத்தமா கோட் பண்ணிருக்கீங்க. அது அவர் ஒரு கிறிஸ்துமஸ் விழால பேச என்ன சொன்னாரு அவரு? நானும் கிறிஸ்துவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முதல் லைன். அதற்கு பின்னால் இல்ல அது எப்படின்னா, ஒரு கிறிஸ்துவ விழாவில் நம்ம போய் பங்கெடுக்கிறோம். நீங்கள் பிறப்பால் இந்து, நான் இந்த மதத்தின்குள்ளால நான் போல, நான் நீங்க ஒரு பிறப்பால் ஒரு இந்து. அப்ப போய் நீங்க அந்த இடத்துல என்ன பண்றீங்க, ஒரு கிறிஸ்துவ விழாவில் நான் எல்லாரையும் நான் சகோதரத்துவத்தோடு நான் பார்க்கிறேன். அனைவரும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தோடு வாழ்கிறோம், அனைவரும் சகோதரத்தோடு, இஸ்லாம் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் என்று இந்த பிரிவினவாதம் கிடையாது. இந்த விழாவை நாங்கள் பெறுவதும் மதிக்கிறோம், கிறிஸ்துவர்கள் நாங்கள் மதிக்கிறோம் அப்படி சொன்னா இது நியாயமான பேச்சு. நானும் கிறிஸ்துவன் தான் என்று சொல்கிற போது பிறப்பால் நீங்க அடுத்த லைன் என்ன, பிறப்பால் நீங்க கிடையாது. அப்படி இருக்கிற போது அந்த சொல்லுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருப்பதாக அதோட தான் சேர்த்து அவர் சொன்னது என்னன்னா, நான் அந்த முழுமையை பற்ற நீங்க உங்க இன்டர்பிரேஷன் உங்களோட உரிமை. நீங்கள் கிறிஸ்துவன் என்றால் கிறிஸ்துவன், இஸ்லாமியர் என்றால் இஸ்லாமியன், இந்து என்றால் இந்துவன், எல்லோருக்குமானவன் அப்படின்னு தான் முடிக்கிறாரு. நீங்க முதல் வரியை எடுத்துக்கிறது உங்க உரிமை. அதுக்கப்புறம் என்னங்கிறது சொல்ல வேண்டியது கனிமொழி அவருடைய கடமை. நம்ம பேசலாம். நான் நாகராஜ் அவருடைய முதல் கட்ட கருத்தையும் எடுத்துட்டே வந்துடுறேன்.